அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 2025 மார்ச் 25 அன்னைக்கு நடக்க போகிற 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி இன்றைக்கி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களை மட்டும்தான் பதிவு செய்கிறோம். அதுவும் குறைந்த எண்ணிக்கையில் ஒரு 30 முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களை மட்டும்தான் நம்ம பதிவு செய்கிறோம். இந்த 30 வினாக்கள் மட்டுமே போதுமானது. சரிங்களா? 30 வினாக்கள் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஆனால் இதில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களால் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம ஓவரால் சிலபஸில் மொத்தமாக அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை மட்டும் தான் நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம சேனலில் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு கொஸ்டினையும் அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போக வேண்டாம். எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சரியாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளிக்க முடியும். சரிங்களா? இது சேலஞ்ச். 100% உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக கொஸ்டின்ஸை தெளிவாக பார்த்து படிங்க. நம்ம எப்போதுமே கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு போதுமான நேரம் இல்லை. அதனால் கொஸ்டின்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம். தெளிவாக கொஸ்டின்ஸை பார்த்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சு நீங்கள் படிக்கணும். பொறுமையாக கொஸ்டின்ஸை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் கொஸ்டின்ஸை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் ஆன்சரை சரியாக பண்ண முடியும். லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இது. இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். எந்த ஒரு கொஸ்டினையும் அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கடந்து போக வேண்டாம். ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் கொஸ்டின்ஸை. நம்ம மொத்தமாக ஒரு 44 கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸை மட்டும் சொல்லிவிட்டால் நீங்கள் மீதி இருக்க கொஸ்டின்ஸை படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் மொத்தமாக சொல்கிறோம், நீங்கள் தெளிவாக படிக்கணும் கவனமாக. தயவுசெய்து எந்த ஒரு கொஸ்டினையும் தவிர்க்க வேண்டாம். முழுமையாக எல்லா கொஸ்டினையும் படிங்க, புரிஞ்சு படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் சப்ஜெக்டுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.